எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் மகத்தான பெரும் கருணையினால் மிக உயர்வான தஃசீருடைய வகுப்பில் அமர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமை காணிக்க அளிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஜஅல்ஹு ரப்பி ரதியா. என் இறைவனை அவரை நீ பொருந்திக் கொள்ளப்பட்டவராக ஆக்கி வைப்பாயாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியம் சூராவின் 6வது வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கின்றது. அவர்கள் தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அந்த குழந்தை எதற்காக என்பதை விளக்குகின்ற வகையில் கடந்த வார தஃசீர் அமைந்திருந்தது. அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கூடிய அந்த வாசகத்தின் வழியாக இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட அந்த குழந்தை அது எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால், வஜஅல்ஹு ரப்பி ரதியா. என் இறைவனே, நீ எனக்கு தரக்கூடிய அந்த குழந்தையை பொருந்திக் கொள்ளப்பட்ட குழந்தையாக, பொருந்திக் கொள்ளக்கூடிய குழந்தையாக நீ ஆக்கி வைப்பாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரதியா என்ற இந்த வார்த்தை ரதிய இர்லா என்பதிலிருந்து வருகின்றது. பஹீல் என்ற ஒரு அமைப்பில் அது வந்துள்ளது. அவ்வாறு வருகின்ற பொழுது அதற்கு 2 வகையான பொருள் கொடுக்கலாம். செய்பொருள், செய்யப்படும் பொருள் என்று சொல்லப்படுவதை போல ராலியா மரலியா. ரலியா என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள். ஒன்று ராலியா, பொருந்திக் கொள்ளக்கூடியவர். இரண்டாவது மரலியா, பொருந்திக் கொள்ளப்பட்டவர் என்று 2 வகையான பொருளும் அந்த இடத்திற்கு நாம் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அங்கே அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது என்னுடைய மகனின் செயலும் குணமும் ஒன்றால் பொருந்திக் கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். இது மரலியாவுடைய விளக்கமாகும். அதே போன்று எனது மகன் உனது முடிவையும் உன்னுடைய அல்லாஹ் கதரையும் பொருந்திக் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். இது ராவியாவுடைய பொருளாக அமைந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்றால், என்னுடைய இறைவனே, உன்னை அவரும் அவரை நீயும் ஒருவருக்கொருவர் பொருந்திக் கொண்டவர்களாக ஆகுகின்ற நிலையில் எனக்கு தருகின்ற பிள்ளையை ஆக்கி வைப்பாயாக என்று அவர்கள் துஆ செய்கிறார்கள். இதை நாம் வேறு வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால், ஒரு சாலிகான குழந்தையாக அந்த குழந்தையை நீ ஆக்கி வைப்பாயாக என்று அவர்கள் அங்கே துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நபியினுடைய தொலைநோக்கு பார்வையான ஒரு வாசகமாக இது அமைந்திருக்கிறது. பிள்ளைகள் எப்படி கிடைக்க வேண்டும்? எப்படியும் கிடைக்கலாம். ஆனால் நமக்கு கிடைக்கின்ற பிள்ளைகள் சாலிகான பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு பாடம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் வழியாக நமக்கு கிடைக்கின்றது. முதலில் நாம் நமது வாழ்க்கையை சாலிகான வாழ்க்கையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சாலிகான பிள்ளைகளாக, நல்ல பிள்ளைகளாக அமைய வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய சுய வாழ்க்கை, கணவன் மனைவியினுடைய சுய வாழ்க்கை
வாழ்க்கை என்பது சாலிகான முறையில் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டதாக, அல்லாஹ்வுடைய முடிவுகளை நாம் பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கணவனும் மனைவியும் உழவரும் நிலமும் என்பதை போன்றவர்கள். கணவன் மனைவி என்ற அந்த இல்லற வாழ்க்கை என்பது உழவரும் நிலத்தையும் போன்றவர்கள். மனைவி நிலத்தை போன்றவர், கணவன் அதில் உழுகின்ற விவசாயம் செய்கின்ற உழவனை போன்றவர். நிலம் தரமாக இருக்க வேண்டும், அதில் விதைக்கப்படுகின்ற விதையும் தகுதியானதாக இருக்க வேண்டும், அதனை உழுது விவசாயம் செய்கின்ற உழவரும் நல்லவராக இருக்க வேண்டும். மூன்றும் தரமானதாக, தகுதியானதாக, நல்லதாக இருந்தால் அதில் விளைகின்ற பொருளும் இன்ஷா அல்லாஹ் நல்லதாகவே இருக்கும். இது அருள்மறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தினுடைய கருத்தாகவே அமைந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா பெண்களை பற்றி, மனைவியை பற்றி சொல்லும் பொழுது நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கான விளை நிலம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மனைவி விளை நிலம் என்றால் கணவன் அதில் விவசாயம் செய்கின்ற உழவன். உழவர்கள், விவசாயிகள் இந்த நாட்டுக்கு எவ்வளவு மிக முக்கியமானவர்கள், எவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்பதை விளக்குகின்ற வகையிலும் அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுகிறார். விவசாயிகள் ஆனால் இன்றைக்கு அதே விவசாயிகள் கடும் குழுவில் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை எல்லாம் வசதியாக வாழ்வதற்கான நமது உணவுகளை நமக்காக அள்ளித்தரக்கூடியவர்கள். அவர்கள் சேற்றில் கால் வைத்தால் மட்டுமே நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற அளவிற்கு தங்களையே அர்ப்பணிக்கின்ற விவசாயிகள். அவர்கள் படுகின்ற அந்த பாடு என்பது மிக பயங்கரமான கஷ்டமான ஒரு சூழலிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது நோக்கம் வெற்றி பெற நிச்சயம் நாம் துவா செய்வோமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக மொத்தத்தில் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே மனைவியை விளை நிலம் என்கிறார் என்றால் கணவன் அதிலே உழுகின்ற விவசாயியாக இருக்கிறார், உழவனாக இருக்கிறார். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே சொல்கிறார், வல் வலது தையிபு யக்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பிஹி. ஒரு நல்ல நிலம், விளை நிலம் நல்லதாக இருந்தால் அதிலிருந்து வெளியாகின்ற பயிர்களும் மிக நல்லதாக, தரமானதாக இருக்கும். விளை நிலம் கெட்டதாக இருந்தால் லா யக்ருஜு இல்லா நக்கிதா, அதிலிருந்து வெளியாகின்ற பொருள் பயனற்றதாக, யாருக்கும் பயன் தராத பொருளாக அமைந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணால் பார்க்கின்ற ஒரு பொருளை உதாரணமாக சுட்டிக்காட்டி கணவனும் மனைவியும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லுகிறார். விளைநிலத்தின் தரம், தகுதியை ஏற்றுக்கொள்கின்ற நாம் நமது சுய வாழ்வில் நமது சுய தகுதியினை ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் நல்லவர்களாக, தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் நினைக்கலாம், எனக்கு என்ன தகுதி குறைவு இருக்கிறது, எனக்கு என்ன தகுதி குறைவு இருக்கிறது, நான் தகுதி இல்லாதவனா, கை நிறைய சம்பாதிக்கிறேன், கடல் முழுக்க நான் வீடு வைத்திருக்கிறேன், விசாலமான வசதியான வாழ்க்கையை வைத்திருக்கிறேன், இவையெல்லாம் என்னுடைய உழைப்பால், என்னுடைய முயற்சியால், என்னுடைய திறமையால் எனக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது நான் எந்த வகையில் தகுதியற்றவராக ஆகிவிட்டேன் என்று நாம் கேட்கலாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே தகுதி என்பது நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பது ஒன்றுதான் தகுதி. அதுதான் சாலிகான தன்மை என்பது. பணம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், வீடு இருக்கலாம், இல்லாமல் போகலாம், வசதி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் அல்லாஹ் ரசூலுக்கு அஞ்சி வாழ்கின்ற தன்மை கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். அதுதான் வெற்றிக்கான அடையாளம், அதுதான் தகுதி. அந்த தகுதியை நாம் நமக்குள்ளே உருவாக்கி வைத்திருக்கிறோமா என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துஆவை சொல்லி தருகிறார். எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் துஆவை கற்றுத் தந்திருக்கிறார். ஆனால் நம்மில் யாருக்கு எத்தனை துஆக்கள் தெரியும் என்பது ஒரு கேள்விக்குறி. நாம் எந்த துஆவை கற்றிருக்கிறோம்? அன்றைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த துஆக்களில் எந்த துஆவை நாம் கற்றிருக்கிறோம்? அந்த கேள்விக்கான பதில் வந்தாலே நம்முடைய தகுதியும் தரமும் என்ன என்று தெரிந்துவிடும். உதாரணத்திற்கு நாம் பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய அருள் வாசலை எனக்கு நீ திறந்து விடுவாயாக. இது தமிழ், ஆனா இது துஆ அல்ல. இது தமிழ். துஆ என்பது அல்லாஹ் மஃப்தஹி அப்வாப ரஹ்மத்திக, அதான் துஆ. இதை ஓடும் பொழுது ஒரு சுன்னத்தை நாம் தெரிவு செய்கிறோம். அதை விட்டுவிட்டு உன்னுடைய அருள் வாசலை எனக்கு திறப்பாயாக, அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக திறப்பார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் பள்ளிக்குள்ளே நுழையும் போது எந்த துஆவை ஓத வேண்டுமோ அதை ஓதவில்லை என்பது பொருள். அதை நாம் முதலிலே மறந்துவிடக் கூடாது. அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்த அந்த துஆக்களை நாம் அரபியினுடைய அந்த வார்த்தைகளோடு மனனம் செய்து ஓத வேண்டும். அதில் நாம் எத்தனை துஆக்களை கற்றிருக்கிறோம்? ஆனா சில பேர் அப்படிலாம் தேவையில்லை, அந்த பொருளை நம்ம விலைக்கு உள்ள போனாலே போதும், அந்த பொருள் எல்லாம் அந்த விளக்கம் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம் படிப்படியாக முன்னேற வேண்டும். படிப்படியாக அந்த துஆக்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுக்கு உள்ளே வருவதும் வெளியே செல்வதும் அதற்கு நபி அவர்கள் துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். வீட்டுக்கு உள்ளே செல்வதும் வெளியே வருவதற்கும் துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். தூங்குவதற்கு முன்னாலும் தூங்கி எழுந்த பின்னாலும் துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். மலஜலம் கழிப்பதற்காக செல்வதற்கு முன்னாலும் வெளியே வந்த பிறகும் துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ விஷயங்கள். நம்முடைய வீடுகள் எல்லாம் ஷைத்தான்கள் நிரம்பிய வீடுகளாக இன்றைக்கு மாற்றப்பட்டதற்கு காரணம், நாம உள்ள போகும்போது எந்த துஆ ஓதணும், வெளியே வரும்பொழுது எந்த துஆ ஓதணும் என்று தெரியாத ஒன்றுதான். ஹதீஸிலே வருகிறது, நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது துஆ ஓதுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், குறைந்தபட்ச அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போங்க. அப்படி நீங்க சலாம் சொல்லிட்டு உள்ள போற அங்கு ஷைத்தானுக்கு இடமில்லை என்று நபி அவர்கள். ஆனால் நாம வெட்கப்படுறோம், சலாம் சொல்வதற்கு கூச்சப்படுகிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்விஷயத்திற்கு நாம் வருவோம். நபி அவர்கள் நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். அது என்ன துஆ தெரியுமா? பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் வ ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா. பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் வ ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். யா அல்லாஹ், ஷைத்தானை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு நீ எதை தருகிறாயோ அதை விட்டும் ஷைத்தானை தூரப்படுத்துவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்த ஒரு அழகான அவசியமான துஆ. இந்த துஆ எங்கு ஓத வேண்டும் என்று நமக்கு தெரியுமா? இந்த துஆ எந்த நேரத்தில் ஓத வேண்டும், எங்கு ஓத வேண்டும் என்று நமக்கு தெரியுமா? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவனும் மனைவியும் உறவுக்காக இணைகின்ற அந்த தருணத்தில் ஓத வேண்டிய ஒரு துஆ. கணவனும் மனைவியும் இணைகின்ற அந்த நேரத்தில் அதற்கு முன்னால் ஓத வேண்டிய ஒரு துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஓதுங்கள் என்பதாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இந்த துஆவை ஓதினால், அந்த உறவுக்கு முன்னால் அவர்கள் இந்த துஆவை ஓதிக்கொண்டால், அவர்களுக்கு அந்த உறவின் மூலமாக அல்லாஹ் எந்த ஒன்றை தர நாடியிருக்கிறானோ அது ஷைத்தானுடைய தீங்கில் இருந்து இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கணவன் மனைவியினுடைய அந்த உறவு என்பது அவசியமான ஒன்று. அது ஒரு பசி. குடல் பசியை தீர்ப்பதற்காக உணவு இருப்பதை போல உடல்
அது ஓய்வுக்குரிய இடமா, அதற்குரிய சந்தர்ப்பமா என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடுங்கள் என்று கற்றுத் தருகிறார்கள். என்ன தெரியுமா? எந்த உச்சத்துக்கு போனாலும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும், ஒரு ஹயாவுடைய உணர்வு வேண்டும், ஒரு ஒழுக்க மாற்றியமைக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடும் அந்த ஒழுக்கமும் ஹயாவுடைய உணர்வும் மனுஷனுக்கு அவசியம். அந்த உணர்ச்சியினுடைய உச்சத்திற்கு சென்றாலும் அங்கே ஒரு சுய கட்டுப்பாட்டை மனிதன் உருவாக்கி கொண்டால் அவன் பக்குவம் பெற்றவனாக ஆகிவிடுகிறான். எனவே ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெறுகின்ற தருணமாக, நேரமாக, இடமாக அங்கே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் என்ன உணர்வு வரும் என்றால், உறவு என்பது இறைவன் நமக்கு அவசியமாக்கிய ஒன்று என்ற போதிலும் அங்கே ஹராமான காரியங்களுக்கு இடமில்லை. எனவே பெண்ணுடைய மாதவிலக்கு காலங்களில் அவளோடு உறவு கொள்வதை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அனுமதிக்கப்பட்ட வழிகளில் மட்டுமே நாம் ஏற்பாடு செய்து அனுமதிக்கப்படாத வழிகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் நமக்கு அங்கு நினைவூட்டப்படுகிறது. நாம் இந்த துஆவை கவனத்தில் கொள்ளவில்லை என்றால் உணர்ச்சியுடைய உச்சம் மனிதன் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்று வந்தோம் என்று சொன்னால் அங்கேயும் உள்ள ஹலால் ஹராமை நாம் பேணாமல் போயிருக்கிறோம். தன் மனைவியே ஆனாலும் கூட அங்கே மார்க்கம் கூறும் வழிகளைத்தான் பின்பற்ற வேண்டும். அதற்கு அப்பாற்பட்ட வழியையோ அதற்கு அப்பாற்பட்ட காலத்தையோ அவர்கள் அங்கே பகிர்ந்து கொள்ளக் கூடாது என்ற ஒரு தடையை விதிக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டிய தருணங்களில் நாமே ஷைத்தானாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் அப்பொழுது அதன் மூலமாக கிடைக்கின்ற குழந்தை சாலிகான குழந்தையாக இருக்க வேண்டும் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? நல்ல நிலமும் நல்ல விதையும் என்றாலும் கூட அதை விதைப்பதற்கான ஒரு பருவம் உண்டு. விவசாயிகளுக்கு தெரியும், விதைக்கின்ற பருவம் என்று காலம் என்று ஒன்றிருக்கிறது. நல்ல நிலம்தான், நல்ல விதைதான் என்றாலும் விதைப்பதற்கான ஒரு பருவம் என்று நாம் எப்படி எதிர்பார்க்கின்றோமோ அதே போல உறவுக்கு என்ற காலம் ஹலாலான காலமாக இருக்க வேண்டும். மாடு விலக்குடைய ஹராமான காலமாக பருவமாக இருந்துவிடக் கூடாது என்பதையும் பேண வேண்டும். இந்த பேணுதல் எல்லாம் அந்த துஆவிற்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த உணர்வை தருகின்ற இடமாக அந்த துஆ ஓதக்கூடிய இடம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே சுய ஒழுக்கம் என்பது அங்கே மிகவும் முக்கியமானது என்பதை இந்த விஷயங்கள் நமக்கு கற்றுத் தருகின்றன. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நேரத்தில் நாம் சாலிகானவர்களாக நல்லவர்களாக இருந்த அந்த நேரங்களில் சில சமயங்களில் குழந்தை மாறுமையானால், அந்த பண்புக்கு அப்பாற்பட்டதாக மாறுமையானால் நம்முடைய நல்ல தன்மையின் காரணமாக அல்லாஹ் அதை மாற்றி தருவார். குழந்தைகளை அவன் மாற்றி தருவான். எப்படி மாற்றுவான்? குழந்தைகளுடைய பண்பை எல்லாம் மாற்றுவான் அல்லது குழந்தையே மாற்றி தருவான். பொழுது குழந்தையின் பண்பை குணங்களை எல்லாம் மாற்றுவான். சில சமயங்களில் தேவைப்பட்டால் அந்த குழந்தையை மாற்றி தருவான். நாம் இதற்கு முதல் சூரத்துல் கஹ்ஃபில் மிக விரிவாக பார்த்திருக்கிறோம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்துக் கொண்ட அந்த நிகழ்ச்சியை ஒரு 10 வார காலங்கள் நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். அதில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குழந்தையை கொலை செய்வார்கள். ஒரு ஆண் குழந்தை, வயதுக்கு வராத ஒரு சிறுவராக இருக்கின்ற ஒரு குழந்தையை கொலை செய்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து கேள்வி கேட்கக்கூடாது என்ற நிபந்தனை இருந்தும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் கேள்வி கேட்டு விடுவார்கள். எந்த குற்றமும் அறியாத ஒரு பச்சிள குழந்தையை நீங்கள் கொண்டு விட்டீர்களே. அதற்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் விளக்கம் சொல்லுவார்கள். வஅமல் குலாமு ஃபஅபவாஹு சாலிஹைன். இந்த குழந்தையின் பெற்றோர்கள் நல்லவர்கள். ஆனால் இந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி அது இறை நிராகரிப்புக்கு செல்லக்கூடிய நிலையில் உள்ளது. இதனால் அந்த பெற்றோர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா குழந்தையை குழந்தையாக இருக்கும் பொழுதே தன் பக்கமாக அழைத்துக் கொண்டார். இது அவர் கட்டளை, இது என்னுடைய செயல் அல்ல. அதே நேரத்தில்
இந்த குழந்தைக்கு பகரமாக வேறொரு குழந்தை அல்லாஹ் அவர்களுக்கு தர நாடியிருக்கிறார். சக்காத்தன் மின்கு அக்கரம ரூஹ்மா, அன்பால் மிக நெருக்கமானதாக பண்பால் மிக தூய்மையானதாக உள்ள ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுக்க நாடியிருக்கிறார். அல்லாஹ் பெற்றோர்களுடைய நல்ல பண்புக்காக வேண்டி வாக்கி அமைக்கிறார். ஆயத்துடைய தஃசீரிலே எழுதப்படுகின்ற பொழுது அதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை ஒரு நபியை திருமணம் செய்கிறது. அவர்கள் இருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அது பிற்காலத்தில் நபியாக மாறுகிறது. அந்த நபியின் மூலமாக ஒரு பெரும் உம்மத்திற்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினார். அல்லாஹ் ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய தஃசீரிலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது குழந்தைகளுடைய பண்பை மாற்றுவான் அல்லது அல்லாஹ் நாடினால் குழந்தைகளையே மாற்றி தருவான். பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கும் நேரத்தில் இறப்பது என்பது ஒரு வேதனையான தருணம். ஒரு குழந்தை இறக்கும் பொழுது அந்த பெற்றோருக்கு இருக்கின்ற வேதனை என்பது, அந்த மனிதனுக்கு இருக்கின்ற வேதனை என்பது, அந்த மனிதன் பெற்றோர் இறக்கும் பொழுதோ அந்த மனிதனுடைய மனைவி இறக்கும் பொழுதோ இல்லாத ஒரு வேதனை குழந்தை இறக்கும் பொழுது இருக்கும். பெற்றோர் இறந்து போகிறார்கள். இந்த மூன்றில் ஒரு மனிதனை அதிகம் பாதிப்பது எது? குழந்தை இறக்கும் பொழுதுதான். அதுவும் குழந்தையாக இருக்கும் பொழுது இறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு இறப்பு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவரது குழந்தை இறக்கின்ற பொழுது அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே கேட்கிறார், என் அடியாருடைய இதய துண்டை நீங்கள் கைப்பற்றுக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதய துண்டு அது. அந்த நேரத்தில் அவருடைய மனோநிலை எப்படி இருந்தது என்று அல்லாஹ் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அந்த அடியார் அவருடைய முடிவை பொருந்திக் கொண்டார். இந்த துன்பத்தில் அவர் பொறுமை காத்தார் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்வார், அவன் பொருந்திக் கொண்டானா, அவன் பொறுமை காத்தானா? அப்படியானால் இந்த இழப்புக்கு பகரமாக அவருக்கு நீங்க இங்கே ஒரு மாளிகையை கட்டுங்கள். அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்த் என்பதாக புகழ் மாளிகை என்று பெயர் சூட்டுங்கள். சமூகம் நீ பைத்துல் ஹம்தி, புகழ் மாளிகை என்று பெயர் சூட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக அடலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் 942வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இழப்பினுடைய வலி, அதற்கு நிவாரணம் தருவதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த அடியாருக்கு ஒரு சுவன மாளிகையை உருவாக்கிவிட்டார். ஒரு சம்பவத்தை நான் பலமுறை இந்த சபையில் சொல்லியிருக்கிறேன். ஒரு சஹாபி நபி அவர்களுடைய சபைக்கு வரும்பொழுதெல்லாம் தன்னுடைய சிறிய வயது மகனை அழைத்துக் கொண்டு வருவார். சின்ன வயது குழந்தை, எந்த விவரமும் இல்லாத நிலையில் உள்ள ஒரு சிறிய பருவம். அந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு வருவார். எப்பொழுதும் அவர் வரும்பொழுது அந்த குழந்தை கூடவே வரும். நபியுடைய சபையில் அவர் இருந்தால் அந்த குழந்தை இருக்கும். அதை கவனித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், அது தொட்டிக்கும் இந்த குழந்தையை நீங்கள் கூடவே கூட்டு வரீங்களா? எந்த இடத்துக்கு போனாலும் இந்த குழந்தையை நீங்கள் நேசிக்கிறீர்களா, விரும்புகிறீர்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது அவர் ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கலாம், நான் யார சொல்லலாம், ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருந்தா சராசரியாக ஒரு தந்தை தன்னுடைய மகனை நேசிக்கின்ற ஒரு நிலை வெளிப்படுத்தியது போன்று ஆகியிருக்கும். அந்த சஹாபி அப்படி ஒரு பதில் சொல்லல, ஆமாம் யார சொல்லலாம் சொல்லல. என்ன பதில் சொல்லுகிறார் என்றால், அந்த பதில் மூலமாக தன்னுடைய மகனை எந்த தந்தையும் நேசிக்காத அளவிற்கு நான் நேசிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய நேசத்தின் உச்சத்தை வெளிப்படுத்தும் வார்த்தையாக அந்த வார்த்தையை சொல்கிறார். அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், யார சொல்லலாம், அஹப்பக் அல்லாஹு கமா நேசிப்பதை போல அல்லாஹ் உங்களை நேசிப்பாராக. அஹப்பக் அல்லாஹு கமா உஹிப்புஹு, என் மகனை நான் நேசிப்பதை போல அல்லாஹ் உங்களை நேசிப்பாராக. அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை நேசிப்பதனுடைய அளவு யாருக்கா தெரியுமா? முதல்ல இவருக்கு தெரியுமா? சொன்னவருக்கு ஹபீபுல்லா, கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய ஹபீப், நேசத்திற்கு உரியவர். அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிப்பான்
அப்படிங்கிற அந்த சஹாபிக்கே தெரியாது. ஆனா அவர் என்ன சொல்கிறார் என்றால், எந்த அறிவுக்கு பட்டது எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் சொல்ல முடியும். அதனால நான் என் மகனை நேசிப்பதை போல யார சொல்லலாம், அல்லாஹ் உங்களை நேசிப்பானாக. அதாவது தஸ்பீஹ் என்று சொல்வார்கள் அரபியில. பலாத் இலக்கியத்தினுடைய அந்த விதங்கள்ல உன்னுடைய கண்ணம் ரோஜாவை போன்று இருக்கிறது என்றால் இயல்பானது. ரோஜாவே உன் கண்ணத்தை போன்றுதான் இருக்கிறது என்று சொன்னால் அது புகழின் உச்சம். அதுபோல நான் என் மகனை நேசிப்பதை போல அல்லாஹ் உங்களை நேசிப்பானாக அப்படின்னு சொன்னதும் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய பிரியம், அதனுடைய அளவு கடந்த தன்மை, அதில் இருக்கக்கூடிய இலக்கிய நயம், எல்லாவற்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார். அல்லாஹ்வும் நமக்கு ஒரு துஆவை அப்படிதான் கற்றுத் தருகிறார். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. என் பெற்றோர் எனக்கு கருணை காட்டியதை போல நீ அவர்கள் மீது கருணை காட்டுவாய். அல்லாஹ்வுடைய கருணை பெருசா, அத்தா அம்மாவுடைய கருணை பெருசா? அல்லாஹ்வுடைய கருணை தான் பெருசு. ஆனா நமக்கு தாய் தந்தையுடைய கருணையை நாம் கண்ணால் பார்த்து வளர்ந்தவர்கள் என்பதால் நமக்கு தெரிந்தது அது. எனவே என்னுடைய இறைவனே, என் பெற்றோர்கள் என் மீது கருணை காட்டியதை போல நீ அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக என்று நான் சொல்வது என்பது அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் உச்சம், மரியாதையுடைய உச்சம் என்பது அந்த நூலில் அல்லாஹ் கற்றுத் தருகிறார். இப்படி அவர் கேட்க சொல்கிறார். அதுபோன்று இவரும் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிக் கொண்டார்கள். அவர் அவருடைய மகனை அளவு கடந்து நேசிக்கின்றார். அந்த நேசத்தால் தான் கூடவே அழைத்துக் கொண்டு வருகிறார். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்வாங்கினார். கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த சஹாபி வரல. நபி அவர்கள் கவனிப்பார். நம்ம தப்சீருடைய சபைக்கு வரக்கூடியவங்க எல்லாரும் எனக்கு தெரியும். வளமையா வரக்கூடிய ஒருத்தர் வரலன்னா நீங்க போன வாரம் வரலைய அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஏன்னா அந்த மகன்கள் நம்ம கண்முன்னால இன்னைக்கு நேரத்தில் இல்ல, சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில 10 வருஷமாக நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் இன்னும் நிறைய நாட்கள் பார்ப்பதற்குரிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தோடு தந்த அருள் புரிவானாக. பரவாயில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்கே இந்த பையனை கூட்டு வருவார் இல்லையா, அவர் ஆளுமை காணல, என்னாச்சு அப்படின்னு கேட்டார். சில சகாபாக்கள் ரொம்ப கனத்த இடையூறு சொன்னார்கள். யார சொல்லலாம், அவருடைய மகன் இறந்து விட்டார், கூடவே கூட்டு வருவார்கள். அந்த பையன் இறந்துட்டாங்க. அந்த இறப்பினுடைய சோகம், அந்த துக்கம் அவர் அப்படியே உடைக்கு போட்டு விட்டது. அதனால எங்கும் அவர் செல்வதில்லை அப்படின்னு சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை சந்தித்து அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பிறகு சொன்னார்கள், உங்க மகனை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அதே நேரத்தில் அவர் இறந்து விட்டார். அது ஒரு பெரிய இழப்பு. ஆனா அந்த இழப்பை நீங்கள் பொருந்திக் கொண்டதற்காக அல்லாஹ் உங்களுக்கு என்ன தருகிறார் தெரியுமா? சுவனத்தின் எந்த வாசலுக்கு முன்னால் நீங்கள் வந்து நின்றாலும், நாளை இன்ஷா அல்லாஹ் சுவனத்தின் எந்த வாசலுக்கு முன்னால் நீங்க வந்து நின்றாலும் உங்களை வரதோடு அழைத்து செல்வதற்காக அந்த வாசலில் உங்கள் மகன் காத்திருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு சுப செய்தி சொன்னார். சுவனத்தினுடைய 8 வாசல் அல்லது 8 சொர்க்கத்தினுடைய எந்த வாசல், நீ எங்க போய் நின்றாலும் உங்க மகன் உங்களுக்காக நீ காத்திருப்பார். ஆக மொத்தத்தில் சுவனத்தின் 8 வாசல் வழியாக அல்லது 8 சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாகவும் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம், அதற்கு உங்கள் மகன் காரணமாக இருப்பார் என்று தங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கேட்டதும் அங்கிருந்த சஹாபாக்கள் புல்லரிச்சு போய் அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? யார சொல்லலாம், அலஹு காஸத்துன் அம் லனா ஆம்மத்துன், இது அவருக்கு மட்டும் விசேஷமா அல்லது அவரை போன்று இந்த சோதனைக்கு ஆளான எல்லோருக்கும் பொதுவானதா என்று கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், எல்லோருக்கும் பொதுவான. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்னத் அஹ்மதிலே பதிவான ஹதீஸ் மிஷ்காத் என்ற கிதாபில் 153வது பக்கத்தில் வருகிறது. அப்போ ஒரு குழந்தையுடைய இறப்பு என்பது பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த இழப்பை பொருந்திக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய ஒரு சன்மானமாக இது அமைந்து விடுகிறது என்று ஹதீஸ் சொல்லுகிறது. ஆனால் அந்த குழந்தைகள் எதற்காக இறந்து போகிறார்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது அது நமக்கு தெரியாது. குழந்தைகள்
அதை பொருந்திக் கொள்ளும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு நல்ல பகரத்தை நிச்சயமாக நமக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது அதை இறந்து போனது சம்பவம் ரொம்ப விரிவானது. நாம் பல முறை சொல்லி இருக்கோம். ஆனா அந்த இறப்பை இந்த கணவரும் மனைவியும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களுடைய கணவர் அபூ தல்ஹா அவர்களும் மிக அழகிய முறையில் பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த முறையை காட்டினார்களோ அந்த முறைப்படி அதை பொருந்திக் கொண்டார்கள். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுகளுக்கு வருகிறது. அபூ தல்ஹாவே சொல்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு நற்செய்தி சொல்கிறார்கள். அந்த இறப்புக்கு பிறகு நீங்கள் இருவரும் இணைந்த அந்த உறவில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் அப்படின்னு நபி அவர்கள் ஒரு சுப செய்தி சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயிற்றில் ஒரு கருவை உருவாக்குகிறார். அது ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கிறது. இந்த குழந்தை பிறந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்காமல் வேறு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வாயில் படாத நிலையில் குழந்தையை கொடுத்து அனுப்புகிறார்கள். நபி அவர்கள் ஒரு பேரித்த பழத்தை எடுத்து தங்களது வாயில் போட்டு வென்று அதன் சாறை எடுத்து அந்த குழந்தைக்கு சுவைக்க கொடுக்கிறார்கள். அது அப்படியே அழகாக சுவைக்கிறது. அன்சாரி குழந்தை, பேரித்த பழத்தின் மீது பேராசை கொண்ட குழந்தை என்று நபி அவர்கள் புன்னகையோடு அந்த குழந்தை சப்புவதை பார்த்து சுவைப்பதை பார்த்து நபி அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு அப்துல்லா என்பதாக பெயர் சூட்டுகின்றார்கள். அந்த குழந்தைக்கு 9 ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த 9 ஆண் குழந்தைகளும் மார்க்கம் கற்ற பேரறிஞர்களாக பிற்காலத்திலே பிரகாசித்தார்கள் என்று ஹயாத்து சஹாபா என்ற கிதாபில் அந்த நீண்ட சம்பவத்திற்கு பின்னால் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஒரு குழந்தையுடைய இறப்பு அதற்குள்ள என்ன மறைந்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக தந்த ஒரு குழந்தை, அதற்கு ஒரு 9 ஆண் குழந்தை, அவர்கள் அனைவரும் மார்க்க அறிஞர்கள், அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மார்க்கம் கற்று பயனடைந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய முடிவு அது நமக்கு தெரியாத ஒன்று. நமக்கு தெரியவில்லை என்றாலும் நாம் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும், அதில் நாம் பொறுமை கொள்ள வேண்டும். எனவே இந்த சம்பவங்கள் நமக்கு தருகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், நமது பிள்ளைகள் நமக்கு சாலிகான பிள்ளைகளாக கிடைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசைதான். ஆனால் முதலில் நாம் சாலிகானவர்களாக நல்லவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அதற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தைகளுடைய நல்ல பண்புகளுக்காக அது வயிற்றில் இருக்கும் பொழுதும் வெளியே விட்டுவிடவே கூட பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த துஆவினுடைய அவசியத்தை வலியுறுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தந்தை தன் பிள்ளைக்காக செய்கின்ற துஆவை அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக செய்கின்ற துஆவை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். ஆகவே துஆ ஏற்கப்படுகின்ற தகுதி உள்ளவர்கள் நீங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் துஆ செய்யாமல் இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அண்ணலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார். எனவே துஆ என்பது மிக முக்கியமானது. அல் குர்ஆன் என்ற சூராவிலே அல்லாஹ் தஆலா இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வின் அடியார்கள் என்ற அந்த தலைப்பின் கீழே அல்லாஹ்வின் அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி சொல்லிக் கொண்டே வருகின்ற பொழுது அதில் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யகூலுன ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாதினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ இமாமா. எங்கள் இறைவனை, எங்களுடைய மனைவியையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக நீ ஆக்கி தருவாயாக. எங்களை இறையச்சம் உள்ளவர்களுக்கு நீ வழிகாட்டியாக ஆக்கி தருவாயாக. இறையச்சம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டி என்றால் அதைவிட உச்சத்தில் இவர்கள் இருக்க வேண்டும் என்பது பொருள். நல்லவர்கள் அல்லாஹ்வின் அடியார்கள் துஆ கேட்பார்கள். அந்த துஆவில் இடம்பெற வேண்டிய முக்கியமான சாராம்சம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறார். இறை அடியார்களில் நபிமார்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆக மிக முக்கியமானவர்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து இன்னஹு லஹலீமுன் அவ்வாஹும் முனீப் என்று அல்லாஹ்வால் புகழப்பட்டவர்.
அல்லாஹ்வின் பால் கவனம் செலுத்தக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய, மனமுருகி கேட்கக்கூடியவர் என்ற அல்லாஹ்விடம் பாராட்டு பத்திரம் பெற்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய ஏராளமான துஆக்கள், அதில் ஒன்று ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய மகன் இஸ்மாயிலையும் உனக்கு வழிபடக்கூடியவராக நீ ஆக்கி வைப்பாயாக. எங்கள் சந்ததிகளையும் உனக்கு வழிபடக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்கிறார்கள். இன்னொரு இடத்துல ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. என்னை தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராக ஆக்கி வைப்பாயாக, என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. இந்த விஷயத்தில் நானும் என் பிள்ளைகளும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று நான் செய்கின்ற இந்த துஆவை நீ கபூல் செய்வாயாக. தகப்பல் துஆ, என்னுடைய துஆவை நீ கபூல் செய்வாயாக என்று அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், தனக்கு குழந்தை வேண்டும் என்று. அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். ஒன்றால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு குழந்தையாக ஆக்கி என்றார்கள். அதற்கான விளக்கம் தான் சாலிகான பிள்ளையாக ஆக்கி தருவாயாக என்று. சாலிகான பிள்ளை அல்லாஹ்வுடைய அருளில் மிக உயர்ந்த குழந்தைகள் அல்லாஹ்வுடைய அருள். அதில் சாலிகான பிள்ளையாக நல்ல பிள்ளையாக அவர்கள் வந்துவிட்டால் அது ஒரு தந்தைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அருட்பாக்கியம். ஏன் தெரியுமா? அவர் இறந்துவார், ஆனா அவருடைய அமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய அமல் முடிந்துவிடும். இதா வார்த்தல் இன்சானும் இன்கதா அன்பு அமல். மனிதன் இறந்ததும் அவருடைய அமல் முடிந்துவிடும். அப்புறம் அவர் சொல்ல முடியாது, நோன்பு வைக்க முடியாது, சென்றால் கொடுக்க முடியாது, அஜி செய்ய முடியாது, குரான் வர முடியாது, திக்ர் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அவர் இறந்தாலும் அவருக்கு அமல் செய்த நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். 3 விஷயங்கள் வழியாக. ஒன்று, நிலையான ஒரு தர்மத்தை இந்த உலகத்தில் அவர் விட்டு சென்றார். சதகத்துல் ஜாரியா, தொடர்ந்து நன்மை தருகின்ற நிலையான ஒரு தர்மம். இரண்டாவது, அவர் கற்றுக் கொடுத்த கல்வி, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்த கல்வி, அதை வைத்து மற்றவர்கள் பயன்பெறுகிறார்கள். மூன்றாவது, அதான் மிக முக்கியமானது, வலதும் சாலிகும். அவர் இந்த உலகத்தில் விட்டு சென்ற சாலிகான பிள்ளை, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ சாலிகான பிள்ளை. அது என்ன செய்யும்? எதுவும் அவருக்காக துஆ செய்யும். அவருக்காக துஆ செய்கின்ற சாலிகான பிள்ளை. ஆக இந்த 3 மூலமாக அவர் இறந்தாலும் அவருடைய அமல் ஏற்றில் நன்மைகள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கும். இதுல அந்த பிள்ளைகளுடைய துஆ, பிள்ளைகள் அந்த அமலுக்கு தொடர்ச்சி. 2 விஷயம் இருக்கு. ஒன்று, வலது சாலை, நல்ல பிள்ளை, அதுதான் முக்கியம். அவர் துஆ செய்யறதுக்காக கட்டாயம் இல்லை. அவர் நல்ல பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நல்ல அமல்கள் செய்தாலே அதன் பங்கு என்பது பெற்றோருக்கு போய்கொண்டே இருக்கும். அதை தாண்டி அவர் துஆ செய்கின்ற பொழுது நூறுன் அலா நூர், ஒளியின் மீது ஒளி பாய்ந்தால் அது எப்படி இன்னும் பிரகாசமாக இருக்கும், அது போன்று பெற்றோருக்கு அவர்களுடைய அதிகப்படியான நன்மை கிடைக்கும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால்தான் அவர் இறந்து போனாலும் பேர் சொல்லும் பிள்ளையாக, அவர் பெயரை நிலைக்க செய்யும் பிள்ளையாக இந்த நல்ல பிள்ளை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார். அங்கே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஜஅல்ஹு ரப்பி ரதியா என்று அவர்கள் துஆ செய்தார். ஹதீஸில் வருகிறது, ஒரு அடியான் நாளை சொர்க்கத்துக்குள்ளே வரும்பொழுது அல்லாஹ் அவருக்கு சுவனத்தின் மிக உயர்ந்த பதவிகளை கொடுப்பார். அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு, நாம செஞ்ச அமலுக்கு இவ்வளவுதான் கிடைக்க வாய்ப்பு இல்லையே, நமக்கு தெரியும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி, நாம் செய்த நல்ல அமல்களுக்கு இவ்வளவு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இல்லையே, ஆனா அல்லாஹ் தாறுமாறுமா அள்ளி கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு அல்லாஹ் ஒரு விளக்கம் கேட்பாரு, யா ரப்பி அன்னா ஆதிஹி, இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சிச்சு, இதெல்லாம் என்னுடைய தகுதிக்கு மீறிய விஷயங்கள் எனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவாரா, உள்ள உனக்கு செஞ்ச துஆவின் மூலமாக நீ இறந்த பிறகு உன்னுடைய பிள்ளை உனக்கு
செய்த துஆவின் மூலமாக, இஸ்திக்பாரின் மூலமாக இது உனக்கு கிடைத்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள். இது முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஷ்காத் என்ற கிதாபில் 206வது பக்கத்தில் இந்த ஹதீஸ் வருகிறது. யோசிச்சு பாருங்க, பெற்றோர் இறந்த பிறகு இந்த புள்ள கையேந்தி அவருடைய தாய் தந்தையருக்காக மனப்பூர்வமாக துஆ செய்யும் பொழுது இந்த துஆவுடைய பழக்கத்தை மறுமையில சொர்க்கத்துல இந்த அந்தஸ்து தருகிறது. சொர்க்கத்துல மட்டும் இல்ல, கபூர்லே தான். அத்தா அம்மா அனுப்பிட்டு சொந்த பங்கு வச்சுக்கிட்டு நாம வாட்டுக்கு சுரமா உண்டாந்துடக்கூடாது. பெற்றோர் இறந்த பிறகு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளில் துஆவும் இருக்கிறது. ஒரு சஹாபி வந்து கேட்டார், என்னுடைய பெற்றோர் இறந்த பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என் மீது இருக்கிறதா? இருக்கும் பொழுது நான் செய்ய வேண்டிய கடமை அது எனக்கு தெரியும். அவர்கள் இறந்த பிறகு நான் செய்யக்கூடிய கடமை என்ன என்று அவர் கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், 5 கடமைகள் இருக்கின்றன. பெற்றோர் இறந்த பிறகு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் 5. ஒன்று, அவர்களுக்காக துஆ செய்வது, அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்காக துஆ செய்வது. இரண்டாவது, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக இஸ்திக்பார் செய்வது. மூன்றாவது, அவர்கள் மீது கடன் அல்லது வசியத் அல்லது வாக்குறுதி என்று ஏதாவது பொறுப்பு இருந்தால் அதை நிறைவேற்றுவது. நான்காவது, அவர்கள் வழி உறவுகளை நாம் பேணி வாழ்வது. ஐந்தாவது, அவர்களின் நண்பர்களுக்கு நாம் மரியாதை செய்வது. இந்த 5 விஷயம். அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்காக துஆ செய்வது, அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இஸ்திக்பார் செய்வது, அவர்கள் மீது இருக்கின்ற பொறுப்புகளை நிறைவேற்றுவது, அவர்களது 5வது, அவர்களுடைய நண்பர்களுக்கு நாம் மரியாதை செய்வது. இந்த 5 கடமைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஷ்காத் என்ற கிதாபில் 420வது பக்கத்திலே பார்க்கிறோம். இதுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் ஆத்துக்குள்ள விழுந்துட்டான் அல்லது கிணற்றில் விழுந்துட்டான், தத்தளிக்கிறார், நீச்சல் தெரியல. அவன் மூழ்கி விடுவோமோ இறந்து விடுவோமோ அப்படின்னு சொல்லி தத்தளிக்கிறார். காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்லி அவன் தண்ணிக்குள்ள அடிச்சுக்கிட்டு கிடக்கும். யாராவது கையை பிடிச்சி மேல தூக்கி விட்டா அவன் பிழைச்சிக்கிறோம். தண்ணீரில் தத்தளிக்கின்ற ஒருவன், மூழ்கக்கூடிய நிலையில் உயிர் பிரியக்கூடிய நிலைக்கு வந்துவிட்ட ஒருவன் தத்தளிக்கின்ற பொழுது என்னை காப்பாற்றுங்கள் என்று அவர் கத்துகிறார். யாராவது ஒருவர் வந்து அவரை கை தூக்கி அவரை காப்பாற்றினால் அவன் உயிர் பிழைத்துக் கொள்வான். அவனை கை பிடித்து அவரை வெளியில் இழுப்பது என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு உதவி, அவன் உயிரை காக்கிறது. இது எப்படி உண்மையோ இதே போன்றுதான் இறந்து கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு உயிரோடு வெளியில் இருப்பவர்கள் செய்த துஆ மிக முக்கியமானது. தத்தளிப்பவனை கைப்பிடித்து காப்பாற்றுவதை போல கபரில் உள்ளவர்களுக்காக வேண்டி நாம் செய்கின்ற துஆ இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார். இந்த இறந்து போன நம்முடைய உறவுகள் எதிர்பார்க்கிறார்கள் ஒவ்வொரு நாளும், எனக்காக என்னுடைய உறவுகள், என் தந்தை, என் பிள்ளை, என் மனைவி, என் நண்பர், என்னுடைய உறவுகள், என்னை தெரிந்தவர்கள் யாரும் எனக்கு துஆ செய்ய மாட்டார்களா என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் யாராவது ஒருவர் அவருக்காக, யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய மண்டலையை விசாலமாக்கி சுவனத்தில் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக என்று ஒரு சின்ன ஒரு துஆ செய்தால் அந்த துஆ அவருக்கு கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைகிறார்கள் தெரியுமா? ஒரு பெரிய மலையே தங்களுக்கு கிடைத்ததை போன்று அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த ஹதியல் அஹ்யாயில் அம்வால் அல் இஸ்திக்பார், உயிரோடு இருப்பவர்கள் இறந்தவர்களுக்கு தருகின்ற அன்பளிப்பு என்பது அவர்களுக்காக துஆ செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பைஹகி என்ற கிதாபிலே வருகிறது. மிஷ்காத் என்ற கிதாபில் 206வது பக்கத்தில் வருகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாலிஹான பிள்ளைகள் கிடைத்தால் இது எல்லாம் செய்வார்கள். தங்கள் பெற்றோர்களுக்காக வேண்டி இது எல்லாம் செய்வார்கள். ஆனால் பிள்ளைகள் கெட்டவர்களாக ஆகி போனால் அவர்களும் துஆ செய்வார்கள். என்ன துஆ தெரியுமா? எல்லாரும் இறக்குறாங்க, எங்க அத்தா அம்மா மட்டும் ஏன் இன்னும் உயிரோடு இருக்காங்க. ஆகினால்
அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். ஒரு மனிதனுக்காக யாரும் துஆ செய்யலாம், ஆனால் ஒரு பிள்ளை செய்கின்ற துஆவுக்கு நிகராக கிடையாது என்பதால் தான் வலதும் சாலிமும் எதுவும் பெற்றோருக்காக துஆ செய்கின்ற நல்ல பிள்ளை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுதே அவர்கள் மிக தொலைநோக்கு வார்த்தையோடு மிக விரிவாக சொன்னார்கள், என்னுடைய குழந்தை நீ எனக்கு தரப்போகின்ற அந்த குழந்தையை ஒன்றால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒன்றை பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளையாக ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளையும் சாலிகான